AK-47 1947 நவம்பர் 13 அன்று சோவியத் யூனியன் புகழ்பெற்ற AK-47 என்ற துப்பாக்கியின் மேம்பாட்டு பணிகளை நிறைவு செய்தது. இது உலகின் முதன்மையான தாக்குதல் துப்பாக்கிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. AK-47 என்பது ரஷ்ய ராணுவ ஜெனரல் மிக்கைல் கலாஷ்னிகோவ் என்பவரால் உருவாக்கப்பட்ட தானியங்கி துப்பாக்கியாகும். AK என்பது ரஷ்ய மொழியில் ஆட்டோமேட்டிக் கலாஷ்னிகோவ் என்பதை குறிக்கிறது. மேலும் 47 என்பது துப்பாக்கி உருவாக்கம் முழுமை பெற்ற ஆண்டான 1947 குறிக்கிறது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மானியர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு புதிய வகை ஆயுதத்தின் அடிப்படையில் AK-47 உருவாக்கப்பட்டது. ஒரு தாக்குதல் துப்பாக்கி என்பது இன்டர்மீடியேட் கார்ட்ரிட்ஜ் என்ற ஒரு இலகுவான ஆனால் துல்லியமான குண்டை பயன்படுத்துவதாகும். இது ஒற்றை சுடுதல் அல்லது முழுமையாக தானியங்கி முறையில் சுடும் திறனை கொண்டது. AK-47 வடிவமைப்பு மிகவும் எளிமையானதாகவும் உறுதிமிக்கதாகவும் இருந்தது. சேறு, மண், நீர் அல்லது தீவிர வெப்பநிலை போன்ற மிகவும் மோசமான சூழல்களிலும் கூட இது தொடர்ந்து பிழையின்றி இயங்கும் திறன் கொண்டது. இது எளிமையான பாகங்களை கொண்டதும் உற்பத்தி செய்வதற்கு மலிவானதுமாகும். இதனை சுத்தம் செய்வதும் பராமரிப்பதும் மிகவும் எளிது. இதனால் குறைந்த பயிற்சியுடையவர்களாலும் இதனை எளிதாக பயன்படுத்த முடியும். இந்த ஆயுதம் அதிகாரப்பூர்வமாக 1949 சோவியத் ஆயுத படைகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சோவியத் ராணுவத்தின் நிலையான துப்பாக்கியாக மாறியது. பனிப்போரின் போது சோவியத் யூனியன் இந்த துப்பாக்கியை வார்சா ஒப்பந்த நாடுகளுக்கும் கம்யூனிசத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கும் வழங்கியது. மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான பல்வேறு நாடுகளுக்கும் கிளர்ச்சி குழுக்களுக்கும் AK-47 ரக துப்பாக்கிகளை சோவியத் யூனியன் வழங்கியது. இதன் விளைவாக உலகம் முழுவதும் பல மோதல்கள் மற்றும் ஆயுத போராட்டங்களின் சின்னமாக AK-47 மாறியது. போர்க்கள ஆயுத வடிவமைப்பில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதுடன் நவீன இராணுவத்தின் செயல்பாட்டிலும் உலக அரசியலிலும் ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய ஆயுதமாக AK-47 வரலாற்றில் இடம்பெற்றது.